ஒரு அப்பாவிய கொன்னுட்டேன், ஒரு நிரபராதிய கொன்னுட்டேன்னு நான் புலம்பிட்டு இருக்கனே, அந்த கொலையை செய்ய சொன்னது இந்த கருணாகரன் தாண்டி. முடியாதுன்னு அன்னைக்கே என் வேலையை தூக்கி போட்டுந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுடி. அவன் அதிகாரத்துக்கும் என் உயிருக்கும் பயந்து நான் செஞ்ச தப்பு தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு அரைச்சுக்கிட்டு இருக்கு. பாவம் பண்ணதுக்கு கூலி வாங்கிட்டு அவன் சந்தோஷமா தாண்டி இருக்கான். அந்த பாவம் மூட்டையை சுமந்துக்கிட்டு நான் தாண்டி இப்ப பைத்தியக்காரனா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணம் பதவி உயர்வுன்னு அவன் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவனுக்காக தப்பு செய்ய போய் என் வாழ்க்கை தாண்டி நரகமாக போயிருச்சு. நீங்க சொல்ற எதையுமே என்னால நம்ப முடியலங்க. கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களும் குழம்பி என்னையும் நோக்கடிக்காதீங்க. நான் உன் புருஷன் கமலா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஆனா உங்க வார்த்தையை தான் என்னால நம்ப முடியலங்க. முன்னாடியே இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தா கூட நான் உங்களை நம்பி இருப்பேன். ஆனா இந்த நிலைமையில நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தேகமா இருக்குங்க. என்னடா பொண்டாட்டியே இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. ஸ்டேஷன்ல இருக்கும் போதுதான் நீங்க உங்களை சுட்டுக்கிட்டீங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்ததோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாங்க. ஆத்திர அவசரத்துக்கு கையில பணம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. ஆனா அந்த மனுஷன் நீங்க அவரை கொல்ல போனதை கூட மனசுல வச்சுக்காம 10,000 ரூபாவை தூக்கி கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இதெல்லாம் அவர் கொடுத்த காசுல வாங்கினதுதாங்க. அவரை போய் படுபாவி அயோக்கியன்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. அவகிட்ட இருக்கதெல்லாம் அப்பாவிகளோட ரத்த கரை படிஞ்ச பணண்டி. அந்த பணத்தால ஒரு வாய் தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த நிமிஷமே நான் செத்து போயிருவேண்டி. அந்த காசால தான் இந்த உடம்பு தேரணும்னா என் உடம்பே நான் கொளுத்திக்கிருவேண்டி. அந்த பாவப்பட்ட பணம் நமக்கு வேண்டாம். இப்பவே அந்த பாவி கொடுத்த பணத்தை திருப்பி தூக்கி போட்டுறடி. முடியாதுங்க. ஆஸ்பத்திரி செலவு, வீட்டு செலவுன்னு எவ்வளவோ செலவு இருக்குங்க. அந்த பணத்தை வச்சுதான் நான் எல்லாம் சமாளிக்கலான்னு இருக்கேன். கமலா, மானத்தை விட அந்த பணம் தான் உனக்கு முக்கியமா போச்சா? மரியாதையா அதை தூக்கி போட்டுரு. இல்ல பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன். கொழுத்து பிடிச்சு கொண்டுடுவேன். கொன்னுடுங்க. என்ன என் பொண்ணு எல்லாரையும் கொன்னுடுங்க. நீங்களும் செத்துடுங்க. குடும்பத்தோட எல்லாரும் செத்துடலாம். பணத்தை எங்க வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுடி. ஐயோ ஐயோ என்னங்க என்னங்க ஏங்க இப்படி பண்ணீங்க? என்னங்க ஐயோ நில்லுங்க. வாங்க உள்ள வாங்க. என்ன நடக்குதுங்க? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. மத்த பேஷண்ட்ல நிம்மதியா இருக்க வேணாமா? சார் இந்த மாதிரிலாம் கலட்ட பண்ணிட்டு இருக்க கூடாது. பேச உள்ள போங்க. சார் வக்கீல் சார், உங்களை பக்கம் தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். என் மேல அதிகாரி சொல்லி ஒரு அப்பாவி நான் கொண்டுட்டேன். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் சார். எல்லா விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். வாங்க, நீங்க எனக்காக கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். என்னையே இந்த அதிகாரியும் தூக்குல போடணும் சார். தூக்குல தொங்க விடணும் சார். சார், நான் வேற வேலையா இங்க வந்தேன். திடீர்னு என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் என் கூட வாங்க சார். என் கூட வாங்க சார். விடுங்க சார், விடுங்க சார். என்ன சிஸ்டர் இதெல்லாம்? சாரி சார், அவர் கொஞ்சம் மனநலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்படி பண்றாரு. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சார் நான் பைத்தியம் இல்லை சார். நான் நல்லா தான் சார் இருக்கேன். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க சார். எனக்கும் அந்த பழுவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். ஏன் சார் இப்படி எல்லாரும் இப்படி படுத்துறீங்க? பேசாம உள்ள போய் படுங்க. இல்லன்னா வேற ஹாஸ்பிட்டல் மாத்திட்டு போங்க. நான் சொல்றதே யாருமே கேட்க மாட்டீங்களே சார். போதுங்க, எல்லாரும் நம்மளதாங்க அசிங்கமா பாக்குறாங்க. மானத்தை வாங்காதீங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. என் மனநிலை சரியில்லையா? பைத்தியமா? சொல்றவன் பைத்தியம்னா பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் தான். உள்ள வாங்க. ஹலோ, சொல்லுக்கா. என்னடி சொல்றது? எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாத, கோவப்படாத, நிதானமா ஹேண்டில் பண்ணுன்னு எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கேன். நீ ஏண்டி உன்னை மாத்திக்கவே மாட்டேங்கிற? அக்கா,
இப்ப என்ன நடந்துச்சுன்னு என் மேல கோவமா இருக்க? நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற எதையாவது சொல்லி என்ன நோக்கடிக்காத. முட்டாள்தனமா எதையாவது பண்ணி நீ தாண்டி என்ன நோகடிக்கிற. ஸ்கூல் படிக்கிறப்பவே கூட படிக்கிற பசங்க கூட சண்டை போடுவ. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், சமாளிச்சிடலாம். ஆனா இப்போ நீ உன் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்க. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா உன் வாழ்க்கைய வீணா போயிடும்டி. அது ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ரிஷி அங்கதான் வந்திருக்கானா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லுக்கா. ரிஷி அங்கதான் இருக்கானா? ஆமா. ஏன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவன் அங்க வந்திருக்கான். வெளியே போடான்னு சொல்லாம அவனுக்கு நீ விருந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கியா? தப்பா பேசுற அம்மு. ரிஷி ஒர்க்ல எவ்வளவு பிஸின்னு எனக்கு தெரியும். அவர் வேலையை கூட விட்டுட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்காருன்னா அவர் மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கும். ரிஷி நேத்து வந்தவன்கா. அவன் கஷ்டப்படுறான்னு நீ இவ்வளவு ஃபீல் பண்றல. அவன் எனக்கு கொடுக்கிற டார்ச்சரை பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? ஹேய், எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கூட ரிஷி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிருக்காரு. அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. உனக்கு அப்பவும் சமாதானம் ஆகலனா அவரை திட்டு, கோச்சுக்கிட்டு பேசாம இரு. கோவத்தை காட்டுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்கிறப்போ பாத்ரூம்ல வச்சு அவரை பூட்டி இருக்கியே. ச்சே, கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. ரிஷி ரொம்ப நல்லவர். எல்லா விஷயத்தையும் நிதானமா பக்குவமா ஹேண்டில் பண்றவரு. அதனாலதான் நீ குழந்தைத்தனமா பண்ற தப்பெல்லாம் அவரு பொறுத்துட்டு இருக்காரு. அவரை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்கவே மாட்டாரு. ஆனா உனக்கு அவரோட அருமை புரியல. கூட இருக்கிறவங்களோட வேல்யூ என்னன்னு பக்கத்துல இருக்கிறப்ப புரியாது. அவங்க விலகி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல உறவை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். திரும்பவும் அந்த உறவு வேணும்னு நினைச்சாலும் கிடைக்காது. ரிஷியையும் நீ அப்படி மிஸ் பண்ணிடுவியோன்னு பயமா இருக்குடி. போதும், நிறுத்துக்கா. நான் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரியும் அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நல்லவன் மாதிரி நடிச்சா அவன் உன்னை பேச வச்சிருக்கான். கூட பிறந்தவளை விட நீ அவனை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டல்ல? அப்படி இல்ல அம்மு. அக்கா பேசாதக்கா. ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் என்ன நடந்துச்சுன்னு கேட்காம என்னடி தப்பு பண்ணன்னு கேக்குற பாத்தியா? அப்பவே நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சொந்தக்காவே சரியா புரிஞ்சுக்கலன்னா நேத்து வந்தவன் எப்படி என்ன புரிஞ்சுப்பான்? அம்மு, நான் என்ன சொல்றேன்னு என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்க்கா. இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம்னு அவன் கிட்ட சொல்லு. என்னோட அவனுக்கு வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் பேப்பரை வேணா ரெடி பண்ணட்டும். நான் அவனுக்கு சைன் பண்ணி கொடுத்துறேன். அதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். அம்மு, இந்தாங்க சார், டீ குடிங்க. நான் உங்ககிட்ட டீ கேட்கவே இல்லையே செண்பகா. நீங்க கேட்டாதான் டீ போட்டு கொடுக்கணுமாங்கும். சாப்பிட்டோன்னே டீ குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். சார்கிட்ட நான் ஒண்ணு கேட்டா சார் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு. இல்ல, உங்களுக்கும் அம்மா பாப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருமோ? அவ்வளோ தூரத்துல இருந்து வாரிய, வந்தா அம்மு பாப்பா தனியா வந்துட்டு போகுது, இல்லன்னா நீங்க தனியா வாரிய. சோடியா வந்துட்டு சோடியா போனீங்கன்னா பாக்குறவியே என்ன சொல்லுவாவ? சே, இவிய நல்லா இருக்காவன்னு சொல்லி நம்ம அம்மாட்ட வந்து நல்ல விதமா சொன்னா நம்ம அம்மா மனசு சந்தோஷப்படும். நீங்க இப்படி தனியா வந்துட்டு போனீங்கன்னா அம்மாட்ட வந்து யாராவது எதையாவது கேட்டு அம்மா மனசை நோகடிச்சிட மாட்டாவளா? நீங்க பாக்குறதுக்குரிய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியுது. என்னடா, ஒரு வேலைக்காரி நமக்கு முன்னுக்கிட்டே சரிக்கு சமமா பேசிட்டு நிக்கிறாளேன்னு பாக்குறியே. அம்மா என்னைய ஒரு நாளும் வேலைக்காரியா பார்த்ததில்ல. இந்த வீட்டுல ஒருத்தியாதான் பாத்துக்கிட்டு இருக்காவ. அந்த உரிமையில தான் பேசுறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதியே என்ன? உங்களுக்கும் அம்மு பாப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டிய? அது எங்களோட பர்சனல் விஷயம். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது செண்பகா. எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு சொல்லல, என்கிட்ட மட்டும்தானே சொல்லுங்கன்னு கேக்குறேன். சரி சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா
ஒரு வேலைக்காரி தானே, இவளுக்கு என்ன தெரியும், நீ என்னைய மட்டமா மட்டும் நினைச்சுப்படாதிய. நான் 10 வீட்டுல வேலைக்கு போறவ. ஒரு ஆளோட நடவடிக்கை ஏன் இப்படி பழகுறான், எதுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வருது, எல்லாம் அப்படி டான்னு எனக்கு தெரியும். அந்த அனுபவத்தை கேட்டு ஏதாச்சும் சொல்லலாமேன்னு நினைச்சேன். புருஷன் முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வர்றது என்னமோ சகஜம்தான். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாவ, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாவ. ஆனா அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பெரிய குடும்ப பிரச்சனையில வந்து முடிஞ்சிரும். அப்புறம் குடும்பமே பிரிஞ்சிரும். பாத்துக்கங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? அது சரி, இன்னைக்கு யாரும் மனசை பார்த்து கெட்டுறிய? ஒண்ணு பணத்தை பாக்குறிய, இல்ல படிச்ச படிப்பு இருக்கிற வேலை ரெண்டும் ஒட்டுக்கா இருந்தா சேர்ந்து கட்டிட்டு போயிடுறிய. ஆம்பளை டாக்டரா இருந்தா பொம்பளையும் டாக்டரா தான் இருக்கணுங்கிறிய, ஆம்பளை இன்ஜினியரா இருந்தா பொம்பளையும் இன்ஜினியரா தான் இருக்கணுங்கிறிய. நீங்க 2 பேரும் ஒட்டுக்கா வேலை செய்யறத நான் ஒரு நாளும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இதுல யாராவது கூட குறைச்சலாம் வேலை செய்யும் போதுதான் அங்க பிரச்சனை வந்து தொலைக்குது. பொறாமங்கிறது வந்து தொலைச்சிருதுல. புருஷனை விட அதிகமா சம்பாதிச்சிடணும் பொண்டாட்டிக்காரி ஓட்டமா ஓடுறா, பொண்டாட்டியை விட அதிகமா சம்பாதிச்சிடணும் புருஷங்கார இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான். 2 பேரும் இந்த பொட்டின்னு சொல்லுவாங்கள, இந்த கம்ப்யூட்டர் முன்னாடிக்கு நின்றுட்டு பொத்துன்னு அதுலயே தட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிய. அப்புறம் பாசங்கிறது எங்க வரப்போகுது? பார்க்கு கூட்டிட்டு போறனாலே, பீச்சுக்கு கூட்டிட்டு போறனாலே, சினிமா கூட்டிட்டு போறனாலே பாசம் வந்துருமா? பல்லு விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி பாசங்கிறது இப்போ ஒரு சடங்காதான் ஆயிப்போச்சு. இத பத்தி இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காவளா? பக்கத்து வீட்டுல பேசுவோம், எய்த்த வீட்டுல பேசுவோமேனு கொஞ்சமாவது மனசு விட்டு பேசணும் சார். அப்பதானே பிரச்சனைக்கு தீர்வு வரும். அதை விட்டுட்டு செல்போனை எடுத்துக்கிட்டு பொத்தானையும் தட்டிக்கிட்டு யாருக்கிட்டயோ பேசுறிய. அப்புறம் மனசுல இருக்கிற பாறை எப்படி இறங்கும்? செங்கல்ல கட்டினாதான் அது வீடு. அதை விட்டுட்டு மண்ல கட்டிட்டு நானும் வீடு கட்டியிருக்கேன்னு சொன்னா அது வீடு ஆயிருமா? அது மாதிரி தான் சார் குடும்பமும். ஏற்கனவே ஒதுங்கி இருக்கிறவிய பிரச்சனைன்னு வரும்போது அத்துக்கிட்டு போயிடுறாவ. இன்னைக்கு கோர்ட்ல போய் பாருங்க, எல்லாரும் கியூல நிக்கிறாவ. அந்த புருஷன் பொண்டாட்டியும் எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு. இதெல்லாம் நல்லாவா சார் இருக்கு? சொன்னேன். ஒரு பெரிய மனுஷி இவ்வளவு நேரம் தொண்டை கிளிய வாழுன்னு இவருக்கு அறிவுரை சொன்னேன். ஆனா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அவர் பாட்டுக்கு இறந்து போறாரு. அது சரி, நல்லது சொன்னா யார்தான் கேக்குறாவ? நாடு திருந்தாதுப்பா. நானும் யாரையாவது திட்டிடலான்னு தான் பாக்குறேன். உட்காருங்க மாதவி. எஸ் டாக்டர். இந்த பீரியட்ல உங்களுக்கு இன்னும் 2 கிலோ வெயிட் அதிகமா இருக்கணும். பால் பழம்லாம் டெய்லி சேர்த்துக்கிறீங்கல்ல? நீங்க சொன்ன டயட்டை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் டாக்டர். உங்க வெயிட் பார்த்தா அப்படி தெரியலையே. இனிமே பிரெட் அண்ட் பட்டர் ரெகுலரா எடுத்துக்கணும். அது உங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே. அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கேன் எழுதி தரேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வெல்கம். வரேன். டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. அம்மா ஏங்க அம்மா ஏங்க அம்மா 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 என்னங்க அம்மா அம்மா ஏங்க உடம்பு முடியாத நேரத்துல ஏங்க இப்படி பண்றீங்க? யார பாக்கிறதுக்காக ஓடுறீங்க இப்படி? படியில ஓடி போய் அவங்க கொஞ்சம் பிடிக்கிறியா ப்ளீஸ்? லிஃப்ட்ல போறது யாருங்க? அவங்க தான் அம்மா மாதவி. அவங்கள பார்க்கணும் தான் இத்தனை நாளா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா யாருங்க அந்த மாதவி? நீங்க எதுக்காக அவங்கள பார்க்கணும்? எல்லா விஷயத்தையும் சொல்றமா. இந்த ஆஸ்பத்திரி விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்கள போய் தடுத்து நிறுத்துமா. ஏங்க எங்களை இப்படி போட்டு படுத்துறீங்க? உங்களோட போராட்டத்துக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க. பேசாம வாங்க. தயவுசெய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. வாங்க ப்ளீஸ், யாராவது வாங்க. புரிஞ்சு ஜீவாவதாமா நான் சுட்டு கொண்டேன். வாங்க அந்த குற்ற உணர்ச்சியில நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்து பேசணும். வாங்க சார், வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்க அம்மா பேசாம வாங்க. உங்க கதையை கேட்கும் போது ரொம்ப காமெடியா இருக்கு சார்.
இந்த சின்ன விஷயத்துக்காகவா உங்க ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்க? ஏங்க பாத்ரூம்ல வச்சு பூட்டி வச்சது உங்களுக்கு சின்ன விஷயமா? எனக்கு அப்படிதான்ப்பா தோணுது. ராத்திரி முழுக்க பாத்ரூம்ல இருந்து பாருங்க, அப்பதான் என்னோட பெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க சார். எனக்கு சிரிப்பா வருது. பூஜா, உங்களால என் பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியலன்னா விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணாதீங்க. சாரி. நான் கிண்டலா பண்ணல, சீரியஸாவே கேக்குறேன். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, பதிலுக்கு உங்க ஒய்ஃபும் ஒரு தப்பு பண்ணாங்க. தப்புக்கு தப்பு சரியா போச்சுன்னு எடுத்துக்காம ஏன் இது இவ்ளோ பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க? பூஜா ப்ளீஸ், அம்மா செஞ்ச தப்ப நீ நியாயப்படுத்தாத. நான் நியாயப்படுத்தல சார், அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டு போட்டுட்டு போனதும், அவங்க போன் வந்து நீங்க அவாய்ட் பண்ணதும் உங்களை அறியாம நடந்த விஷயம்னா, தன்னை மீறி அவங்க தூங்குனதும் அறியாம நடந்த விஷயம் தானே. அந்த ஆங்கிள் தானே நீங்க அதை எடுத்துக்கணும். அறியாம நடந்த விஷயம்னா, அவ கதவு திறந்ததுமே அவ ஏன் என்ன பார்த்து நக்கலா சிரிக்கணும்? இப்படி குழந்தைத்தனமா நடந்துகிட்டோமேன்னு அவங்கள நினைச்சுதான் சிரிச்சிருப்பாங்க சார். உங்களை பழி வாங்குறதா நோக்கம்னா என்ன மாதிரி நீயும் கஷ்டப்பட்டியான்னு கேட்டிருப்பாங்கல்ல. நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் அந்த விஷயத்துல ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். வேற எவனாவது இருந்திருந்தா அவ கொடுக்கற டார்ச்சர்ல எப்போ ஓடி போயிருப்பான். ஆனா நான் அவ கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு காலம் நான் பொறுமையா இருந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்காம அவ கொடுத்த பரிசு தான் இதெல்லாம். ஒரு நிமிஷம் சார், இவ்ளோ காலம் பொறுமையா இருந்தேன்னு சொல்றீங்கல்ல, இந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல மட்டும் உங்களால ஏன் அப்படி இருக்க முடியல? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. எல்லா இடத்துலயும் அமைதியா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்லை. மேல டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தேன் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. உங்க கோவத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா அது வெடிச்சிருச்சு. சோ நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளைதான். எந்த விதத்திலயும் நீங்க மத்தவங்களோட பெட்டர்னு சொல்லவே முடியாது. நான் இப்படி பேசுறது உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. உங்க ஒய்ஃபை நீங்க நிஜமாவே புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காக பேக தூக்கிட்டு இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சுன்றத அங்கே இருந்து யோசனை பண்ணிருப்பீங்க. யார் மேல நம்ம அளவுக்கு அதிகமா பிரியமும் பாசமும் வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் நமக்கு கோபமும் அதிகமா இருக்கும். உங்க ஒய்ஃப் அம்முவும் அப்படிதான். உங்க மேல கண்மூடித்தனமான காதலும் பிரியமும் வச்சிருந்ததுனாலதான் ரொம்ப பொசசிவாவும் இருக்காங்க. அதனாலதான் நீங்க சின்னதா அவங்கள ஹர்ட் பண்ணா கூட அவங்களால தாங்கிக்க முடியல. ஏய், நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன், என்ன இப்படி நோக்கடிக்காதுன்னு அவங்களால சொல்ல முடியல. அத அன்பா சொல்ல தெரியாம இப்படி கோபமா காட்டிடுறாங்க. பிரியத்தை வெளிப்படுத்த தெரியாம தவிக்கிறதுதான் அவங்களோட பிரச்சனையே. அத போய் பழி வாங்குற மாதிரி நினைக்கிறீங்களே, நீங்க அவங்கள முழுசா புரிஞ்சுக்கலங்கிறதுக்கு இதை விட வேற என்னங்க சாட்சி வேணும்? உங்க ஒய்ஃப் மேல உங்களுக்கு உண்மையான பிரியமோ காதலும் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அவங்க பொசசிவ்னஸ், கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முயற்சி பண்ணிருக்கணும். ஆனா நீங்க பொறுமையா விலகி போறதுதான் புருஷ லட்சணம்னு எடுத்துட்டீங்க. அவங்க உங்ககிட்ட ஆசையா பிரியமா பேசுறப்பெல்லாம் நீங்க லேப்டாப் ஓபன் பண்ணி ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. மனசு விட்டு பேசிக்கிறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரமே கிடைக்கல. அந்த இடைவெளிதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்க. என் பிரியத்தை கண்டுக்கவே மாட்டேன்றாருன்ற கோவத்துலதான் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அவங்க மாறணும்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாறணும். சோ நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றீங்களா? நீங்க காரணம் இல்ல சார், உங்க ரெண்டு பேருக்கு உள்ள கம்யூனிகேஷன் கேப்பும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது தான் காரணம். அத சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஃபைனலா நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? முடிச்சு போன விஷயத்த இனிமே போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்காம இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கவும் வேண்டாம். எல்லாத்தையும் மறந்துட்டு பேக தூக்கிட்டு ஊருக்கு கிளம்புங்க. மேடம் வந்தா நான் சொல்லிக்கிறேன். என்ன சார் என்னையும் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க வயசு என்ன? சார் என்ன சார் எவ்வளவு படிச்சிருக்கீங்க? ஒரு பொண்ணு கிட்ட கேட்க கூடாத கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா? அட கிளம்புங்க சார். தேங்க்யூ. நல்ல ஃபேமிலி.